சொற்பூங்கா. மொழிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம். எப்படி புதுசு புதுசா கதைகளும் கவிதைகளும் இலக்கியங்களும் வருதோ அதே மாதிரி புதிய புதிய சொற்களும் உருவாகுது. ஒரு வேர் சொல்லுல இருந்து நிறைய கிளைச்சொற்கள் வர்றதுதான் அந்த மொழி உயிர்ப்பா இருக்கிறதுக்கே அடையாளம். தமிழ்ல இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழிகள் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மலையிலிருந்து ஒரு பெரிய கல்லு உருண்டு வரும்போது அது தேஞ்சு தேஞ்சு முதல்ல உருளைக்கற்களா மாறும். அப்புறம் காலப்போக்குல அது இன்னும் பொடி பொடியாகி கடைசியா மணலா மாறிடும். கடல்ல இருக்க அந்த நொய் மணலை பார்த்தாலே அது எவ்வளவு காலத்தை கடந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாங்க சொற்களும். கல்லுக்கு தேய்மானம் இருக்க மாதிரி சொல்லுக்கும் தேய்மானம் இருக்குது. காலப்போக்குல பேச பேச சொற்கள் தேயறது இயற்கைதான். தமிழ் மொழி பழங்காலம் தொட்டே இயங்கி வர்றது அதோட பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். உலகத்துல இருக்க மற்ற மொழிகள்ல ஒரு சில மொழிகள் ஏட்டளவுல மட்டும்தான் இருக்குது. வேறு சில மொழியிலயோ ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூல்களை கூட படிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஆனா தமிழ்ல அப்படி இல்லை. தமிழ் தெரிஞ்ச, தமிழ் பற்று இருக்க யாருமே என்னால இதை படிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நூல் கூட தமிழ்ல இல்ல. அது ஏன்னு தெரியுமா? தமிழ் மொழி எப்பவுமே செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வர்றதுனாலதான். தமிழ்ல சொல் அப்படின்ற வார்த்தைக்கு நெல் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. இதுல இருந்துதான் சொன்றி, சோறு போன்ற வார்த்தைகள்லாம் வந்துச்சு. நெல்லுல உமி அதாவது பதர் இருக்கும், ஆனா சொல்லுல பதர் இருக்காது அப்படின்றாங்க. அததான் தொல்காப்பியருமே எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்றாரு. மொழி என்பதற்கு சொல் என்ற ஒரு பொருளும் இருக்கு. அந்த சொல்ல ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழின்னு சொல்லிட்டு 3 வகைகளா சொல்லுவாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரு தனி எழுத்துக்கு கூட பொருள் இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓரெழுத்து மொழியை பத்தி தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்றாரு. அதாவது நெட்டெழுத்துக்கள் 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த குற்றெழுத்துக்கள்லாம் தனியா நின்று எந்த சொல்லையும் குறிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா உயிர் நெட்டெழுத்தா இல்ல உயிர்மை நெட்டெழுத்தான்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். உயிர்மை நெடில் எழுத்து அதுல 126 இருக்கு, அதுல ஒரு எழுத்துக்கு கூடவா பொருள் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கிறதுக்காக தான் உயிர் நெடில் எழுத்துக்கள் என்றோ உயிர்மை நெடில் எழுத்துக்கள் என்றோ சொல்லாமல் வெறும் நெட்டெழுத்து மட்டும் சொல்லியிருக்காரு. சொல்லோட முதல்ல, இடையில, இறுதியில எந்தெந்த எழுத்துக்கள் வரணும்ட்டு தமிழ்ல ஒரு வரம்பு இருக்குது. அதுபடி எல்லா எழுத்துக்களுமே எல்லா இடத்துலயும் வராது. சில எழுத்துக்கள் நூல்கள்ல இருந்தாலுமே அதுக்கு பொருள்லாம் இருக்காது. அது போலதான் நெட்டெழுத்துக்கள்லயும் சில எழுத்துக்களுக்கெல்லாம் பொருள் இருக்காது. நெட்டெழுத்து 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஆனா தொல்காப்பியருக்கு பின்னாடி வந்த நன்னூலார் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு, அதுல 40 எழுத்துக்கள் நெடில்கள்னும் 2 எழுத்துக்கள் குறில்னும் சொல்லியிருக்காரு. நன்னூலார் கூறிய அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை இந்த படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம எந்தெந்த ஓரெழுத்து சொற்களையும் அதுல இருந்து உருவாகிற சொற்களையும் பயன்படுத்துறோம்னு பார்க்கலாமா? பூ என்பது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. அதே மாதிரி கா என்பதும் ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா பூங்காண்ட ஒரு கலைச்சொல் உருவாகுது. அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல ஆ என்ற எழுத்தையும் மா என்ற எழுத்தையும் சேர்த்தோம்னா ஆமா அப்படின்ற ஒரு கலைச்சொல் வடிவம் வருது. இது நம்ம பேசிட்டு இருக்கும் போது சும்மா சொல்ற ஆமா கிடையாதுங்க. அந்த காலத்துல காட்டு பசுவுக்கு ஆமா அப்படின்ற ஒரு பேர் இருந்திருக்குது. அடுத்ததா யாது, யாவர், யாவல், யாவன், யாங்கு, யாண்டு, யார், யாவை இந்த வினா சொற்களுக்கு முன்னாடிலாம் வர இந்த யான்ற எழுத்துமே ஓரெழுத்து ஒரு மொழிதான். அதே போல மா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நாட்டுல இருக்க மக்கள் நிறைய பேர் கூடுற இடத்த மாநாடுன்னும், பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெரிய நிலத்தை மாநிலம்னும், உலகத்தோட பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்டி காட்டுறதுக்கு மாஞாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மான் தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டுறதுக்காக மாநிறம் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு விலங்குன்ற இன்னொரு பொருளும் இருக்கு. அதனாலதான் அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா இப்படி எல்லாம் விலங்குகளுக்கு பேர் இருக்குது. அடுத்ததா பார்க்க போற ஓரெழுத்து ஒரு மொழி ஈ. ஈ என்னும் பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. அதாவது நம்ம வீட்டுல பறக்கிற ஈ இருக்கு இல்லையா, அது ஓயாம ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஒளி குறிப்பை வச்சுதான் அதுக்கு ஈனே பேர் வந்துச்சு. இத மாட்டு ஈ, தேனீன்னு பிரிச்சு சொல்லுவோம்.
ஈ என்பதுக்கு ஈகன்ற ஒரு பொருள் இருக்கு, அதாவது கொடுக்கறது வழங்குறது அந்த மாதிரி பொருளும் இருக்கு. அதே மாதிரி ஏதோ தப்பு செஞ்சு சிரிச்சா ஈன்னு பல்ல காட்டாத அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி நம்ம கேள்வியும் பட்டிருக்கோம். போ, வா, நீ, சு, சே, சை, சோ இதெல்லாமே இந்த காலத்துல எல்லாருமே பயன்படுத்துற ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். ஆனா நன்னுனார் கொடுத்த பட்டியல இருக்க அந்த 42 எழுத்துக்களை நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு புரியும். அது என்னன்னா, அவர் கொடுத்த ஓரெழுத்து ஒரு மொழி பட்டியல இருக்க ஒரு சில எழுத்துக்கள் இன்னைக்கு வழக்கிலே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம நாம இப்ப பயன்படுத்துற ஒரு சில ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் அவர் கொடுத்த பட்டியல்ல இல்ல. இத இன்னொரு வகையாவும் பார்க்கலாங்க. ஆண் என்பது ஆ அப்படின்னும், மான் என்பது மா அப்படின்னும், கோன் என்பது கோ அப்படின்னும், தேன் என்பது தே அப்படின்னும், பேய் என்பது பே அப்படின்னும் மாறி இருக்கு. இது எல்லாமே கால வெள்ளத்துல கரைந்து தேய்ந்த சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மாறி இருக்க ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் நன்னுனார் கொடுத்த பட்டியல தேடும்போது நமக்கு கிடைக்காது. தூரத்துல போற ஒருத்தரை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஏய் அப்படின்னு தானே கூப்பிடுவோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்னோட கூடு, பொருந்து, சேர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏய் அப்படின்றது காலப்போக்குல ஏ அப்படின்னு ஆயிடுச்சு. ஏவுதல் அப்படின்னா என்னன்னா அம்பு விடுதல். அந்த ஏவுற அம்புக்குமே ஏ அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு. இப்ப இந்த ஏ அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து எப்படி பல அர்த்தங்கள்ல பயன்படுதுன்னு, அந்த ஒரு எழுத்துல இருந்து எப்படி புது புது வார்த்தைகள்லாம் உருவாகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வில்லுல இருந்து அம்பை செலுத்தும் பொழுது அது எப்படி வேகமா போய் தன்னுடைய இலக்கு அடையுதோ, அதே மாதிரி வேகமா போய் தனக்கான வேலைய கடமைய சரியா செய்யறவன ஏவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பு விடுற கலையை ஏ கலை அப்படின்னும், அதுல வல்லவன ஏ கலைவன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏவு என்ற சொல் ஏ என்ற ஆனது மட்டுமின்றி ஏய் எனவும் ஆயிற்று. இப்ப இதுல இருந்து என்னென்ன சொற்கள்லாம் உருவாகி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? முள்ளம்பன்றியை நீங்களாம் பாத்திருக்கீங்களா? அது மேல எவ்வளவு முட்கள் இருக்கும். அந்த முட்கள்லாம் ஒரு அம்பு போல கூர்மையா இருக்கிறனாலதான் அதுக்கு பழங்காலத்திலே எய்பன்றி அப்படின்னு பேரு. அம்பு எய்பவர்களுக்கு பேர் எயினர்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல இருக்க மகளிருக்கு எய்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அம்பு மட்டும் எய்யறதில்ல, சங்க காலத்துல இவங்க புலவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இவ்வளவு இருக்கிறது எதை காட்டுதுன்னா, நம்ம மொழி எவ்வளவு பழமையானது அப்படின்றதையும், இன்னும் அது எவ்வளவு உயிர்ப்பா இருக்குன்றதையும் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி நமக்கு தெளிவா காட்டுது. இந்த மாதிரி அருமையான தமிழ் மொழி சொற்களை தேடி எடுத்து மொழிப்பற்ற மீட்டெடுக்கிறது தான் இன்றைய வழிகாட்டிகளான தமிழ் அறிஞர்களுடைய முதல் கடமை. மொழி பற்றி இருக்கிற ஒருவன் தான் அந்த மொழியை நல்லா வளர்ப்பான். அதை வளர்க்கறதோட சேர்த்து அந்த இனத்தையும் பண்பாட்டையும் காப்பாத்துவான். இப்ப நூல்வெளி பார்க்கலாம். தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள் அப்படின்ற நூல்ல இருக்க செய்திகளை தான் இங்க நம்ம பாடமா பார்த்தோம். இதை எழுதியவரு செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுற ரா இளங்குமரனார். இவர் பள்ளி ஆசிரியரா பணியாற்றி இருக்கிறாரு. இவர் நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் சொல்லிட்டு பன்முக திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. தேவநேயம் என்னும் நூலை தொகுத்திருக்காரு. திருச்சிக்கு அருகில இருக்க அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் அமைச்சிருக்காரு. இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.